ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே ச தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே இந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபுத்திரலாபம் சதசம் வட்சரம் தீர்க்கமாயுகு. சந்திரா, ஒரு வழியா நான் நினைச்ச மாதிரி என் மக ரேவதியோட கழுத்துல ஒரு நல்லவன் தாலி கட்ட போறான். கடவுளே, இது நடக்கக்கூடாது. தம்பி, மாலை மாத்தும் போது இப்படி நடக்கிறது அவசகுணம். நீங்க தப்பா நினைக்காட்டி போய் இதை கழுவிட்டு வந்துருங்க. ஆமா ஆமா, போய் கழுவிட்டு வந்துருங்க. மாலையை இப்படி வச்சுட்டு போங்க. மாப்ள, சீக்கிரமா நீங்க சீக்கிரம் போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ஓம் கௌரியை நமஹ. முடிஞ்சா குளிச்சுட்டு பொறுமையாவா. ஓம் கமலப்பிரியாயை நமஹ. ஓம் சரஸ்வத்யை நமஹ. எங்க போனீங்க? எவ்வளவு நேரம் தான் இங்கேயே சும்மாவே நிக்கிறது? அதான் கோவில போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன். சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அது தனியா போய் சுத்திட்டு அப்படியே ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதையும் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன். பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. என்ன நல்ல விஷயம்? சொல்றேன், அங்க பாரு. இவன் எங்கே வந்துட்டானா? என்ன 7:30 கூட்ட போறானோ தெரியலையே. தாலிய மாலையில ஒளிச்சு வச்ச நம்ம பிளான் இவனுக்கு தெரிய சான்ஸே இல்லை. சோ இவன் வந்தாலும் ஒன்னும் கிழிக்க முடியாது. ரேவதி, அங்க பாரு, உன் எம்டி சார் வராரு. என்னாச்சு சந்திரா? அக்கா, மாப்பிள்ளைய நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவரை எங்கேயுமே காணோம். கோயிலுக்கு கார்த்தி வந்திருக்கான் சந்திரா. என்னது, கார்த்திக் வந்திருக்கானா? என்னக்கா சொல்ற? அவன் எப்படி இங்க வந்தான்? அதுதான் எனக்கும் தெரியல. நீ வேற மாப்பிள்ளையை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் அவனோட பிளானோன்னு தான் தோணுது. ஒருவேளை அவன்தான் மாப்பிள்ளையை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது எப்படிக்கா? அவன் இப்பதானே வந்திருக்கான். அதுவும் இல்லாம கோயில் அப்படிலாம் பண்ண முடியுமா என்ன? மாப்பிள்ளை இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, நம்ம போய் தேடி பார்ப்போம். வா வா. ஓம் லலிதாயை நமஹ. ஐயா, போனவங்க இன்னும் யாரும் வரல. இன்னும் ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள பரிகார பூஜையை பண்ணணும். இல்லைன்னா பரிகார பூஜையை இன்னொரு நாளைக்கு தான் பண்ண முடியும். ஐரே, இந்த பூஜையில ரத்த சம்பந்தம் இல்லாத யாரு வேணா வந்து மாலையை போடலாம்ல? ஆமா, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தான் மாலையை போடணும். அதே மாதிரி சரியான நேரத்துல தான் இந்த பூஜையை பண்ணணும். இல்லாட்டி குறிப்பிட்ட நட்சத்திரம் மாறி வேற ஒரு நட்சத்திரம் வந்துடும். ஓ சார், நீங்க தப்பா எடுத்துக்கலனா, இந்த பரிகார பூஜை நல்லபடியா நடக்கணும்னா நீங்க ரேவதி பக்கத்துல உட்காந்து இந்த பரிகாரத்தை எங்களுக்காக பண்ணி கொடுங்க சார். ஓம் சாம்பவ்யை நமஹ. ஓம் சுமுகே. நான் எப்படிங்க அவங்க பரிகார பூஜையெல்லாம் பண்ண முடியும்? மாமா, எம்டி சாரே எதுக்கு பரிகார பூஜையில உட்கார சொல்றீங்க? ரேவதி, உங்க அம்மா இந்த பரிகார பூஜையை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் நமக்கு டைம் இல்லையே. இல்ல சார், பூஜையில உட்கார வச்சா அம்மா கோவப்பட மாட்டாங்களா? ரேவதி சொல்றது சரிதாங்க. நீங்க பாருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சார் 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 கொஞ்சம் இருங்க சார், ப்ளீஸ் சார். இந்தாங்க, இந்த மாலையை பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்க. ஏதோ பரிகாரம் தானே சொன்னீங்க சார்? பரிகாரமே ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க மாலை போடுறதா. நான் எப்படிங்க அவங்க கழுத்துல மாலை போட முடியும்? இது பரிகார காரியம்தான், வேற தவறான விஷயம் ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னா நான் சொல்வேனா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணு கழுத்துல மாலையை போட்டு விடுங்க. மாப்பிள மாப்பிள, ஐயோ அக்கா, இந்தா. மாப்பிள, உங்களை எங்கெல்லாம் தேடுறோம், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாப்பிள பாத்து மெதுவா. உங்களுக்கு என்னாச்சு?
குளத்து பக்கம் நான் போகும்போது என் மேல துணியை போட்டு யாரோ ஒருத்தர் என் தலையில அடிச்சாங்க. நான் அப்படியே மாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி மாப்ள, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஏற்கனவே கார்த்தி வேற கோயிலுக்கு வந்துட்டான். என்னத்த சொல்றீங்க? அவன் எப்போ கோவிலுக்கு வந்தான்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பூஜை நடக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க. வாங்க. சரி வாங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. இத பரிகாரம் நடக்காட்டினாலும் பரவாயில்ல. சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் எப்படி என் பொண்ணுக்கு மாலை போட முடியும்? அது நல்லாவா இருக்கும்? மா என்னம்மா பேசுனதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் மாலை போடுறதானே இந்த சடங்கு. அதான் இவரு மாலை போட்டார். ஐயா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்த, நமக்கு என்ன முக்கியம்? ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா எந்த தடங்களுமே இல்லாம நடக்கணும். அதுக்காக தானே நம்ம இந்த பரிகாரமே பண்றோம். அதுவும் இல்லாம இது வெறும் மாலை தானே. அத்த, எப்படி சார் போடுறதுல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க. மாப்ள, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? அம்மா, நல்ல நேரம் முடிய போகுதுமா. குறிப்பிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு வேற நட்சத்திரம் வரதுக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணி மாலைய போட்டுடணும். அதான் போட சொன்னேன். இந்த முறையை அவனை ஜெயிக்க வச்சுட்டேனே. எங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல? இல்ல சார். சரிங்க, பரிகாரம் முடிஞ்சதுல? முடிஞ்சது. ரேவதி விஷயத்துல எனக்கு தெரியாம நீங்க இனிமேல் எதுவும் பிளான் பண்ண முடியாதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருக்கும் தெரியாம, ரேவதி கூட தெரியாம மாலையில தாலியை ஒளிச்சு வச்சு அவளை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? அந்த தாலிக்கும் நீங்க மரியாதை தரல, ஒரு பொண்ணோட உணர்வுக்கும் நீங்க மரியாதை தரல. ஆனா நான் ரெண்டையுமே மதிக்கிறவன். என்னால் இப்படி ஒரு தப்பை எப்பவுமே செய்ய முடியாது. நான் அந்த மாலையில இருந்த தாலியை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டேன்.